முஸ்லீம்கள் ரெண்டு வகை. ஒன்று என்ன? தொழுற முஸ்லீம், தொழாத முஸ்லீம். இதத்தான் அல்லாஹ் சூரா ஹஜ்ஜுடைய அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். நீங்க பார்க்க இல்லையா, வானத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பும் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யும். அல்லாஹ் சொல்றான். வானத்தில் சகோதரர்களே, வானம் என்கிறது கற்பனைக்கு எட்டாது. நபி அவங்க சொன்னாங்க என்ன? அத்ததிஸ் ஸமா வ ஹுக்கலஹா அன் தஇத். வானம் சத்தமிடுது. ஏன்? வானத்தில் 4 விரல் வைக்கிற அளவு இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலக்கு சுஜூதில் இருக்கிறார். வானம் நிறைய சுஜூது தான். வானத்தில் இருக்கிற எல்லாரும் சுஜூதுலான் இருக்கிறார். எங்களுக்கு விளங்குது இல்லை. ரெண்டாவது, பூமியில் இருக்கிற எல்லாரும், பூமியில் இருக்கிற மரம் சுஜூத் செய்து, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள், நட்சத்திரம், சூரியன், அப்ப ரெண்டா பிரிக்கிறான் அல்லாஹ். சுஜூது செய்யறவங்க, செய்யாதவங்க. முஸ்லீம்கள் ரெண்டு வகை தான். ஒன்று என்ன? சுஜூது செய்யற முஸ்லீம், சுஜூது செய்யாத முஸ்லீம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வஷம்ஸ், சூரியன் சுஜூத் செய்து. சூரியன் என்ன செய்து? சூரியன் சுஜூத் செய்துன்னு அல்லாஹ் சொன்னா நாங்க நம்பத்தானே வேணும். இவ்வளோ பெரிய படைப்பு சுஜூத் செய்தா? சொன்னாங்க, அபூதர், இந்த சூரியன் எங்க போகுது தெரியுமா? நபி அவங்க கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போகுது. சுஜூத் செய்து சகோதரர்களே சூரியன். மூணாவது. நான்காவது, வல் கமர், சந்திரன் சுஜூத் செய்து. எவ்வளவு பெரிய படைப்பு! நாங்க எத்தான் யோசிக்கோம், இவ்வளவு பெரிய படைப்புகளுக்கு சுஜூத் செய்யலுமெண்டா எனக்கு ஏன் செய்யல? வல் கமர். ஐந்தாவது சகோதரர்களே, வன் நுஜூம், நட்சத்திரங்கள் எல்லாமே சுஜூத் செய்து. ஐந்தாவது. ஆறாவது, வல் ஜிபால், மலைகள் சுஜூத் செய்து. மலைகள் என்ன செய்து? மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுகாக் என்ற மலைகளை கடந்து வரும் பொழுது சலாம் சொல்ற சத்தம் கேட்கும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க திரும்பி பாப்பா, யாரும் இல்லை. பார்த்தா மலை சலாம் சொல்லு. ஏன்னா மலைகள் சுஜூத் செய்து உலகத்தில். சகோதரர்களே, ஏழாவது, வஷ்ஷஜர், மரங்கள். மரத்திலே சுஜூத் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல. எப்படி மரம்? மரத்துல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று தண்டுள்ள மரம், தண்டில்லாத மரம். சூரத்துர் ரஹ்மான் ஓதுறோம் தானே, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நஜ்மெண்டா கொடி. கொடி என்ன கொடி? சுரக்கா கொடி, வட்டக்கா கொடி. இது சுஜூத் செய்த அல்லாஹ். வஷ்ஷஜர், மாங்கா மரம், பப்புளுக்கா மரம், பேரக்கா மரம் சுஜூத் செய். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டார். சகோதரர்களே, மரத்துடைய சுஜூத் எப்படி? அதை எங்களுக்கு பார்க்கலாம். மழை காத்தடிக்கும் பொழுது யதஃபய்யஉ திலாலுஹு அனில் யமீன், மரம் வலது இடது பக்கம் சாயுதா? வலது இடது பக்கம் சாயுதான். இதுதான் மரத்துடைய சுஜூத். சகோதரர்களே, மரங்கள் சுஜூத் செய்து அல்லாஹ் சொல்றான். ஏழாவது. எட்டாவது, வத்தவாப், உலகத்தில் மிருகங்கள், மாடு, ஆடு, ஒட்டகம், சிங்கம், கரடி, பாம்பு சுஜூத் செய்து அல்லாஹ். தவளை, தவளை திக்ர் செய்யும். நபி அவங்க சொன்னாங்க, தவளையை கொலை செய்ய, தவளை திக்ர் செய்யும். தவளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பறவை திக்ர் செய்யும். என்ன திக்ர்? சுப்ஹான காலிகின் நூர், பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் தூய்மையானவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பறவையுடைய பாசம் தெரியுமே. கிளி, குயில் கத்துதுன்னா என்ன? திக்ர் செய்தது. அல்லாஹ் கடைசியா சொல்றான், ஒன்பதாவது, வகதீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமானவங்க சுஜூத் செய்கிறார்கள். ஆனால் வகதீருன் ஹக்க அலைஹில் அஸாப், அதிகமானவர்கள் மீது அஸாப் கடமையாகி விட்டது. அவங்க சுஜூத் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு நாங்க முஸ்லீம்களுக்கு உதவி வரணும் சொல்றோமா இல்லையா? சரி, இன்றைக்கு சுபஹ், ஃபஜ்ருடைய சுபஹ் உலகத்தில் வாழ்ற முஸ்லீம்கள் எத்தனை பேர் தொழுது? பிபிசி நியூஸ் பார்க்குறது. முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் எங்க உதவி செய்ய போறான்? சகோதரர்களே, கனவு நினைக்காதீங்க உதவி இறங்கும். தொழாதவனுக்கு என்னத்துக்கு உதவி? அல்லாஹ் அல்லாவே அஸாப் இறங்கும்னு சொன்னதுக்கு பிறகு இல்ல உதவி வரும், உதவி வரும்னா பொய் தானே. வராது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வோட உதவி வராது. எப்ப முஸ்லீம்களாக மாறுவோமோ அல்லாஹ் உதவி செய்யும்.
அது வரைக்கும் கனவுல நினைச்சிடாதீங்க அல்லாஹ்வோட உதவி. இது குர்ஆனுடைய வார்த்தை சகோதரர். வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப். தொழுகையே இல்லை எங்க சகோதரர்களே உதவி வர இல்லை. நாங்க அப்படி இல்லை, ஒன்றும் பேசாதீங்க. சுஜூத் இல்லையா உங்கள்கிட்ட, வாழ்க்கையில தொழுகை இல்லையா, உங்களுக்கு லானத்து தான், சாபம் தான் உங்களுக்கு. நீங்க உலமாக்களை குறை சொல்லி வேலை இல்லை. நீங்க பயான் பண்றாக்களை குறை குர்ஆனை பாருங்க, உங்களுக்கு பயான் தேவையில்லை. சூரா ஹஜ் எடுத்து பாருங்க. எந்த வாழ்க்கையில தொழுகை இல்லை, முஸ்லீம்கள்ட்ட தொழுகை இல்லை, ஸ்ரீலங்கால தொழுகை இல்லை, இந்தியால தொழுகை இல்லை, எங்கள்கிட்ட தொழுகை இல்லை. ஆனா எங்களோட விருப்பம் என்ன தெரியுமா? மலக்கு இறங்கணும் எங்களுக்கு. எங்களோட ஆசை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஆசையை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வோட கட்டளை நிறைவேற்றணுமே தொழணுமே. அல்லாஹ் சொல்லிட்டான் வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப். எங்களோட முன்னோர்களோட காலத்துல முனாஃபிக் கூட தொழுகிறது சகோதரர்களே. எங்களோட முன்னோருடைய காலத்துல என்ன? முனாஃபிக் தொழுகிற முன்சாஃப்ல. எங்கட காலத்துல பள்ளி தலைவன் கூட தொழுகிறல்ல. எப்படிப்பட்ட எங்களோட காலம் பரக்கத்தான காலம். யோசிச்சு பாருங்க, நான் சொல்றதை யோசிக்க நல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல முனாஃபிக் தொழுகிற எங்க? முன்சாஃப்ல. எங்கட காலத்துல இரவு 2 மணி வரை பள்ளி எடுக்கணும், காசி சேர்க்கணும். சுபவுக்கு வந்து பார்த்தா உத்தரவு இல்லை. பள்ளி தலைவர் எங்கப்பா? பள்ளி தலைவர் பள்ளி தொலை வரமாட்டார். சொல்றாங்க பலஸ்தீன் கையில் எடுத்தாங்களே யஹூதியன், அந்த பயந்தாங்களாம் எல்லாரும். சுபகு தொழுவைக்கு அக்ஸாக்கு வந்தாங்கன்னா முஸ்லீம்கள் என்ன செய்யறது? சுபகு தொழுவைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அப்போ சொன்னாங்களாம், பார்த்துட்டுறீங்க பாப்பம், சுபவுக்கு வந்தால் தான் பயங்கரமாக இருக்குது. அதில் குனூத்தில் துவா கேட்டாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க தூங்காம. சுபவுக்கு பார்த்தா ஒரு முஸ்லீமும் இல்லை பள்ளி. சந்தோஷம். நான் மஸ்ஜித் அக்ஸாக்கு போன நேரம், இப்போ நாங்கள் இரவு தூங்கல, ஏன்னா இரவு 2 நாள் தான் தங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசை. அக்ஸாக்கு போகணும், தஹஜ்ஜத்துக்கே போயிட்டு. நாங்கள் எல்லாம் தஹஜ்ஜத்துக்கு போகிறோம், 3 மணிக்கு போகிறோம். முன்னுக்கு உடுத்து கோட் ஷூட் போட்டு யஹூதியன் எங்களுக்கு முன்னால பள்ளிக்கு கண்ணால கண்டது சகோதரர்களே. நான் கருப்பு கோட்ல அக்ஸாக்கு முன்னுக்கு மார்க்கெட் நடந்து போறாங்க எல்லாரும். என்ன, நாங்க 3 மணி, அவர் 2:30. மிக்க சகோதரர்களே, ஒன்றை விலை கொள்ளுங்க. நாங்க தொழல்ல, எங்களுக்கு ஒரு நாளும் அல்லாஹ்வோட உதவி வராது. நாங்க தோக்கடிக்கப்படுவோம், நாசமாக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய அஸாப் வரும் எங்களுக்கு. வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல தொழாத ஒருத்தர் இல்லை சகோதரர்களே. முனாஃபிக் தொழுகிறண்டா, நடிக்கிறவன் தொழுகிறண்டா. இன்றைக்கு சொல்லுங்க, பள்ளி எடுக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, பள்ளி எடுக்கிறது இல்லை முக்கியம், தொழுங்க போய். சாப்பாட்டுக்கு பள்ளி தேவையா? விளையாடுறது இல்லை, ஜிம் செய்ய பள்ளி வேணும். கிரவுண்ட் எங்க வந்த சிந்தனை? லன்னுல் ஜாஹிலியா, ஜாஹிலிய சிந்தனை இது. தஹஜ்ஜத்துக்கு பள்ளி, சுபஹுக்கு பள்ளி சகோதரர்களே. அதனால் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கடைசியாக சொல்றான் என்ன? وَمَن يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ. யார் அல்லாஹ் கேவலப்படுத்த நாடினானோ உங்கள் யாராலும் அவரை சங்கைப்படுத்த முடியாது. எப்படி வார்த்தை? அல்லாஹ் கேவலப்படுத்த நாடிட்டான், சங்கப்படுத்த இயலுமா? எங்களை நாங்கள்லாம் சேர்ந்து. கேவலம் யாருக்கு? சுஜூத் செய்யாதவங்க, தொழாதவங்களுக்கு கேவலம் சகோதரர்களே. وَمَن يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. அல்லாஹ் நாடியதை செய்வான் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தில் அல்லாஹ் பிறக்க வைத்தான். இன்ஷா அல்லாஹ் மவுத் வரையும் இஸ்லாத்தில் இருப்போம் சகோதரர்களே. 7 வயசுல ஹத்னா செய்து ஒழுங்கான தொழுகையாளியாக மாறினோம் சகோதரர்களே. கடைசி மவுத் வரைக்கும் தொழும். ஒரு தொழுகை வாழ்க்கையில மிஸ் ஆகக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய கனவு என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய கனவு, அவன் வெள்ளிக்கிழமை மவுத்தாகுவதை எதிர்பார்ப்பான். ஒரு முஸ்லிமுடைய கனவு என்ன தெரியுமா? அதிகமாக சுஜூத் செய்ததால் சுஜூதுல மௌத்தாகணும் என்று துஆ கேட்பான். ஒரு முஸ்லிமுடைய கனவு அதுதான், நான் சுஜூதுல மௌத்தாகும். அடிக்கடி பாருங்க, வஸ்ஜுது வக்தரிப். சகோதரர்களே, சுஜூதுல மௌத்தாகணும், வெள்ளிக்கிழமை மௌத்தாகணும், களிமாவோட மௌத்தாகணும் என்றா வாழ்க்கையில தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லிம்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக.